டெயின் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வரக்கூடிய நார்மல் டேஸில் டெயின் பலவிதமான விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம பதிவு போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இந்த வீடியோ ஒரு எனர்ஜி சம்மந்தமான வீடியோ. எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் சக்தின்னு சொல்லுவாங்க. இதை எனர்ஜிங்கிறதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்கிறேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எதர் பஸ்ஸு இல்லாட்டி ட்ரெயின் இல்லாட்டி ஏரோப்ளைன், அந்த மாதிரி நம்ம பல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் நம்ம ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலை, அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு டியூ டு த எனர்ஜி இல்லாததுனால, அதோட இஷ்யூஸ்னால அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்க வேண்டிய எனர்ஜி கிடைக்காம மேபி அது ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப கடினம். அதே மாதிரி நம்மளோட ட்ராவலும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. இதே மாதிரி தான் எப்படி ஒவ்வொரு உயிரற்ற பொருட்களுக்கு கூட எனர்ஜி இருக்குதோ, அதே மாதிரி அப்படின்னா ஒரு உயிர் உள்ள பொருட்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த எனர்ஜி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். பொதுவாக இந்த எனர்ஜியை பொறுத்த மட்டுக்கும் உடல் சார்ந்த எனர்ஜி, மனம் சார்ந்த எனர்ஜின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு பார்க்க எவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்காக கூட இருக்கலாம், ஆள் பார்க்க பெரிய பயில்வான கூட இருக்கலாம், 10 பேரை அடிக்கக்கூடிய பலம் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மனம் ஒரு எனர்ஜி இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு உடல் சார்ந்த எனர்ஜி இருந்தால் கூட அது பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். ஏன்னா அந்த உடல் சார்ந்த எனர்ஜி இருக்கும் போதும் மனம் சார்ந்த எனர்ஜி உங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆயிரும். அவங்களால சாதிக்க வேண்டியது இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்களோட மைண்ட் எனர்ஜியை அப்படியே டவுன் பண்ணும். ஸோ உடல் எனர்ஜி தேவை தான், அதை விட முக்கியம் மைண்ட் எனர்ஜி. ஸோ இந்த மைண்ட் எனர்ஜியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா, பொதுவாக அவங்களோட மைண்ட் எந்த மாதிரி இருக்கும் காமனாக அப்படின்னா, ஒரு மனுஷன் பலவிதமான ப்ராப்ளம்ஸில் இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம் இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லாட்டி இவங்களே ப்ராப்ளம்னு நினச்சிட்டு கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட மைண்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலையையோ பயத்தையோ இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் சம்மந்தமாக தான் திங்க் பண்ணணும். ஏதர் அந்த ப்ராப்ளத்துக்கு ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் கிடச்சிட்டா கூட அந்த சொல்யூஷனை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு சந்தோஷம் கூட பட்டுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிடுவாங்க. அடுத்த ப்ராப்ளத்தை தூக்கி வச்சுப்பாங்க, அதை வச்சு கவலைப்படுவாங்க, அதை வச்சு பயப்படுவாங்க. ஸோ இது இந்த கவலையும் பயமும் அவங்கள விடாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே வச்சுருக்கோம். என்ன கொஞ்சம் சொல்ல போகணும் அப்படின்னா, என்ன டீப்பாக சொல்ல போகணும்னா, போக போக அவங்களால எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்க முடியாது, எந்த ஒரு பயத்தை பற்றியும் திங்க் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தேவை. இந்த நிலைமைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நெகட்டிவ் பர்சனாகவே மாறிடுவாங்க. இந்த நெகட்டிவ் பர்சன்ஸ் ஆகும்போது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவும் நெகட்டிவாகவே மாறும். அப்படி நெகட்டிவாக மாறும்போது இவங்க கிட்ட ரெகுலராக பழகி பேசி எல்லாம் நண்பர்கள் கூட அவங்கள விட்டு விலகிடுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் விலகிடுவாங்க. இது நாளடைவில் அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த தனிமை அவங்கள பலவிதமாக மோசமாக திங்க் பண்ண வைக்கும். அப்படி பண்ணும்போது அவங்களோட டோட்டல் எனர்ஜியும் ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ இதில் இருந்து அவங்க மீண்டு வரணும், அவங்க லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் க்ரோத் ஆகணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி க்ரோத் ஆக 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 இவங்க ஒரு எனர்ஜி பர்சனாக மாறிடுவாங்க. என்ன சொல்ல போனால் அவங்களால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அவங்களுக்குள்ளே மறைஞ்சிருந்த பலவிதமான டேலண்ட் வெளிப்படும். அந்த டேலண்ட் மூலமாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும். மேலும் பல பேரை ஈர்த்து அவங்கக்கிட்ட கொண்டு வர முடியும். அவங்கள பார்த்து விலகி போனவங்க எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்து திரும்ப இவங்களை நோக்கி வருவாங்க. ஸோ ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நம்மளோட டெயின் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆர்ட் ஆஃப் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ப்ரோக்ராம். இதில் ஒருத்தரோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்படி கூட்டுறது, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண வைக்கிறது, இது மூலமாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது, அதை நம்ம பண்ணுறோம்.
இந்த ஆர்ட் ஆஃப் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஷாப்பில் பங்கெடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை பாருங்கள். கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் உங்களை சார்ந்தவங்களோட லைஃப்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச்.